Ice in my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say, yeah. I work hard each and every day, I get lost in the words I say. I don't push pause, no I push play. I won't stop till I make a change. I withdraw on the things I make. I turn flaws into flawless traits. I build tall, never capped in space. I won't stop till I hear him say. வணக்கம் நண்பர்களே. ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபேஸ் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 கிட்டக்க ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு பிறகு தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஹோட்டல்லேருந்து பீச்சுக்கு போகிற வழியிலே இன்னொரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, ஹில்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ தெரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பில்டிங் தான் அது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே 2 பில்டிங் இருக்குது ஒரே மாதிரி. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா BOC ஹெட் ஆஃபீஸ். இந்த பக்கமாக தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா டச் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நண்டெல்லாம் சாப்பிட விருப்பம்னா இங்கே போய் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ஃபேஸ் பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் அங்கே இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், நடந்தே போயிடலாம். பாருங்கள் முன்னுக்கு இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, த கிங்ஸ்பெரி. எப்படி இருக்கு பாருங்க அந்த ஹோட்டல், வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே நம்ம இதில் அப்படியே அந்த பக்கமாக போயிடலாம். பா இங்கேருந்து இப்படியே கொஞ்சம் பாருங்களேன், ஏதோ வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இன்னும் கோல்ட் ஃபேஸுக்கு போகல. அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கான நுழைவாயில் இருக்குது, தெரியுதா? எல்லோரும் இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்ட்டு. இப்போது டைம் வந்து 6:45 ஆகுது. காலையில் போனவங்களாம் இப்போ தான் வெளியில் வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாளைக்கு அங்கே போயிட்டு பார்க்குறோம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகே நாளைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா நாளைக்கு பகலைக்கு வந்து கண்டிப்பாக போர்ட் சிட்டி உள்ளுக்கு போயிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன தான் உள்ளுக்கு இருக்குது, எதுக்காக இதை வந்து இப்படி ட்ரெண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபேஸ் பீச்சுக்கு தாங்க போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியலைங்க, ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த போர்ட் சிட்டி உள்ளுக்கிருந்து வெளியே வரவங்க. பா என்ன டிராஃபிக்கு. இதோ தெரியுது பாருங்கள் ஷங்க்ரிலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், கொழும்பில் மிக பிரபலமான ஒரு ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே இந்த பீச்சை கொஞ்சமாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரால் இருக்குது, அமேகே காத்துண்டு.
அது வந்து பார்த்திங்கன்னா இறால், அதுக்கப்புறமா நண்டு இருக்குது. இது வந்து சின்ன இறால், அதுக்கு மிளகையாண்ட ஐயா கோமதிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. நண்டு வடை வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாவா. அதே மாதிரி இந்த பெரிய இறால் வடை வந்து மெகா தேசை பண்ண, இதுவும் பார்த்திங்கன்னா 150 ரூபா. அதுக்கப்புறமா நான் ரொட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இறால் வடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, இறால் வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஏற்கனவே முன்னாடியே ஒருக்கா பொரிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டோனுக்கு இன்னொருக்கா பொரிச்சு அதுக்கு மேலே என்னென்னமோ மசாலாலாம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, இந்த இறால் வடையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வடை இருக்குது, அதுக்கு மேலே 3 பெரிய இறால் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. सामान्य අපේ උපරිම දෙක තියෙන ඩ්‍රෝන් එක නැත්නම් දෙකක් ඩ්‍රෝන් 150 ඩ්‍රෝன் 150 මේ இந்த இறால் வந்து பெருசா ஃப்ரெஷ்ஷா தெரியலங்க, වැඩි බලන්න பழைய இறால். කරන්නේ அடியில் இருக்கிற அந்த வடை மட்டும் ஏதோ பரவாயில்ல. දේවල් එකතු කරන ආයතනයක්. ඒ இறால் வந்து சொல்ல போனால் நல்லா காஞ்சி போயிடுச்சுங்க. பெருசாக டேஸ்ட் எனக்கு தெரியலை. ஜஸ்ட் அப்படியே இறாலை வந்து பொரிச்சு இந்த ஒரு வடைக்கு மேலே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர் இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து எனக்கு இறால் பிடிக்கல. இப்போ வந்து நண்டு வடை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி வந்திருக்கேன். ஸோ இதாக இருக்கு இல்லையா, இது வந்து 150 ரூபா. Ice in my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say, yeah. I work hard each and every day, I get lost in the words I say. I don't push pause, no I push play. I won't stop till I make a change. ஓகே கைஸ், அடுத்து வந்து நண்டு வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமோ தெரியலை. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. தெரியுதா? மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன நண்டை முழுசாக பொரிச்சு வச்சுருக்காங்க. சேம் அந்த இறால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது. பட் பரவாயில்ல, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஓகே. இந்த நண்டு வந்து இறாலை விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடியே இதை வந்து ஃப்ரீ ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி முன்னாடியே பொரிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு கேட்டோன்னைக்கு இன்னொருக்கா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கு மேலே மசாலாலாம் ஊற்றி மரக்கறியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. கைஸ், நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ டராஸ் ஹோட்டல் கையால் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி செய்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. ட்ரோன்லேயே பார்த்தீங்கன்னா அடியில் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அப்படியே ஒவ்வொரு ஷேப்பாக உருவாகிடுதுங்க. வேறு லெவலில் இருக்குது. வாவ், இது வந்து பார்த்தீங்கன்னா டராஸ் ஹோட்டல் கையோட டெலிவரி லொரி. வா, வேறு லெவலில் இருக்குல்ல. இது வந்து ட்ரோன் லைட்டிங் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஷேப் மாறுது. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப். இது அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ட்ரோன்ஸுங்க. டராஸ் அவங்களுடைய லோகோ வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா,
அதுக்காக தான் நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாருமே இங்கே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா ஃபோர்ட் சிட்டிக்கு நேராக மேலே கடலுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10-15 கடை இருக்குங்க. அதில் வந்து எல்லா கடையிலையுமே அந்த இறால் வடையும் அதுக்கப்புறமா நண்டு வடை, உளுந்து வடை, நான் ரொட்டி இந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நானாஸ் செஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான நிறைய சாப்பாடுகள் இருக்குது. வாங்க அப்படியே போய் காட்டுறேன். Ice in my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say, yeah. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கோல்ட் ஃபேஸ் பீச்சில் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். பாய்.